ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து மீனாவோட தம்பி சத்யாவுக்கு பைக்கில் இருந்து கீழே விழுந்து கை உடஞ்சதாகவும் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. இது கேள்விப்பட்டவொன்னே மீனாவும் ரொம்ப பதறி போய் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் அவங்களோட தம்பியை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, எப்படா போனேன் அப்படின்னதுக்கு, இல்லைக்கா இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு போயிருந்தேன், திடீர்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேங்க்கா, அதில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த பக்கம் மீனாவும் உடனே முத்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என் தம்பி வந்து பைக்கில் போய் கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சுங்க, கொஞ்சம் நீங்கள் அவனை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிட்றாங்க. முத்து வந்து எனக்கு ஒரு சவாரி இருக்குது, என்னால் அங்கே வர முடியாது, இப்போ நீயே பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா, நீங்கள் தம்பிக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து முத்து பயங்கர டென்ஷனில், நான் சொல்கிறேன்ல எனக்கு ஒரு பெரிய சவாரி இருக்குது, நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, என்னால் இப்போ வர முடியாது, நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து காலை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் வந்து மீனாவோட அம்மா, என்னம்மா மாப்பிள்ளை வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து மீனா எப்படியோ சமாளிக்கணுங்கிறதுக்காக, இல்லைம்மா அவங்க ஒரு பெரிய சவாரி போயிருக்காங்களாம், ரொம்ப நேரம் ஆகுமா வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி அவங்க வரலாம்னு பரவாயில்லம்மா, அவங்க சவாரி பார்க்கட்டு நம்ம 2 பேர் இருக்கோம்லம்மா, நம்ம வந்து சத்யாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே சத்யாவுக்கும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா மாமா வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாமல் ஏதோ பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே பயந்துக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்து வந்து சத்யா மேலே இருக்க கோவத்தினால தான் அங்கே போகவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இந்த மாதிரி என்னைக்கு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த சத்யா என் கையால் அடி வாங்கியே சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே புலம்பிட்டு அவர் வந்து அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கமும் மீனா ஹாஸ்பிட்டலில் இருந்து சரி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே இந்த மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாரு, தம்பிக்கு எப்படிமா இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக தான் அடிபட்டுருக்கு, இந்த மாதிரி பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே விஜயாவும், பைக்லையா, அவனுக்கு எது பைக்கு, அவனுக்கு தான் பைக்கே கிடையாது, ஏன் அந்த பைக்கையும் திருடிட்டானா, எங்கள் வீட்டில் திருடின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மீனாவும் மனசில் கஷ்டத்தை வச்சுட்டு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாரு, சும்மார் இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசாத, ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் கூட போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவன் ஃப்ரெண்டும் வந்து பைக்கு திருடிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து விஜயா கலாச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இதை கேட்டுக்கிட்டே இருக்க மீனாக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சரி நம்ம எதுவும் பேசக்கூடாது, நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்து வந்து ரூம்லேருந்து வெளியில் வராங்க. முத்துவை பார்த்துட்டு, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல, இந்த மாதிரி வந்து சவாரி போகிறேன்னு சொன்னீங்க, பார்த்தா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனை வந்து கோவமாக கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு வந்து அங்கே சவாரி முடிச்சுட்டு எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை, அதனால் நான் வரல, அதான் நீ போய் பார்த்துட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன எல்லாருமே போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவமாக பேசுகிறாரு. உடனே இந்த பக்கம் அதை கேட்ட அண்ணாமலையும், ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிற, அவங்க வந்து அப்பா இல்லாத பசங்கடா, நீ தானே போய் பார்க்கணும் அவனை, அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி வந்து பொறுப்பு இல்லாமல் பேசுகிற, நல்லா இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாரு. இதை கேட்டவொடனே முத்து வந்து, சரிப்பா நாளை காலையில் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் மீனாக்கு வந்து முத்து மேலே இருக்க கோபம் அடங்கவே இல்லை. மறுபடியும் திருப்பி நீங்கள் வந்திருக்கலாம், ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நானும் நீங்கள் சவாரி முடிச்சுட்டு எப்படியே வந்துடுவீங்க அப்படின்ட்டு தான் இவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் நீங்கள் வராமல் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அவன் பண்ண காரியத்துக்கு அவனை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எதையுமே பேசாமல், எனக்கு அங்கே வர பிடிக்கல அதனால் வரல, நீ விட்டு தயவு செஞ்சு இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச்சை மாற்றிட்டு முத்து அங்கே ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே மீனாக்குமே டவுட் ஆகுது, எதுக்காக இந்த மாதிரி இப்படி பேசுகிறாரு, அவன் தம்பி ஏதோ பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் முத்து வந்து இந்த மாதிரி வந்து சத்யாவை பார்க்க போகிறாரு. சத்யா வந்து முத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக வந்து பயப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி, எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்க, அடிக்கிறதே அடிச்சுட்டு மறுபடியும் எதுக்கு பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சத்யா. என்னடா உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல், ஏன் பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் ஏன் பயப்படணும், நீங்கள் என் ஃப்ரெண்ட் அடிச்சிங்க, அதனால நான் உங்களை தடுத்து நிறுத்தி அடித்தேன், அதுக்காக நான் எதுக்கு பயப்படணும், என் ஃப்ரெண்ட் அடித்தா நான் யாராக இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. நான் உன் ஃப்ரெண்ட் அடித்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை, நீ பண்ண விஷயத்துக்காக தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து இந்த மாதிரி வந்து சத்யாட்ட காட்டுறாரு. ஆனால் சத்யா அதை பார்த்து ஒரு நிமிஷம் கூட பயப்படாமல், ஏன் இதுக்கு என்ன, என் தேவைக்கு நான் திருடினேன், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காக நீ என்ன பண்ணுவீங்க, இதுக்காக நீங்கள் அடிப்பீங்களா, என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. உடனே முத்துவுமே எதுவுமே பேச முடியாமல் இந்த மாதிரி எப்படி ஷாக்காகி போய் நிற்கிறாரு. என்னடா சத்யா இப்படி பேசிகிட்டு இருக்க, உன் வீட்டில் உன்னை அவ்வளோ நம்பிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து காலேஜ் போயிட்டு இருக்க, இந்தமாரி நீ படிச்சுட்டு இருக்க, பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்னன்னா இந்த பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இந்தமாரி வந்து திருடிக்கிட்டு, இது போதாது அப்படின்ட்டு நீ கந்து வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் சுற்றிட்டு இருந்தனா எப்படா நீ முன்னேறுவா முதல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்களோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, ஏற்கனவே இந்த பைக்கு திருட்டுனால உங்கள் அப்பாவோட உயிர் போயிருக்கு, மறுபடியும் நீ அதே மாதிரி இறங்கி நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் உங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, என்னம்மா நீ பேசுவாம்மா, உனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் காசு இருக்குது, எனக்கு காசு இல்லைம்மா, எனக்கு காசு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் தேவைக்கு வேணும், ஏன் இப்போ எங்கள் அக்காவே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அடிமையாக தான் நடத்துகிறீங்க, ஏன் உங்கள் அம்மா வந்து என்னெல்லாம் பார்க்குறப்ப நாய் மாரி பார்க்குறாங்க, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, எப்போவுமே எங்களை மதிக்கிறதே கிடையாது, எனக்கு காசு வேணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ அதை கேட்காத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி முத்துவே வந்து பயங்கரமாக வந்து நக்கலாக பேசி அனுப்புகிறாரு. இந்த பக்கம் வேறு வழியே இல்லாமல் முத்துவுமே வந்து பயங்கர டென்ஷனோட, நான் ஒன்று அடிக்கணும்னு தான் வந்தேன்,
சரி போய் தொலைப்போ உன்னை எப்படி போய் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த பக்கம் இருந்து திரும்பி கிளம்புறாரு. அவர் கிளம்புற நேரம் கரெக்டாக மீனா வந்து இந்த மாதிரி சத்யாவை பார்க்கறதுக்காக வராங்க. வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்து கிளம்புறாரு. இந்த பக்கம் வந்து இவங்க 2 பேரோட முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை போய் இந்த மாதிரி வந்து மீனா பார்க்குறாங்க. எப்படி என் தம்பிக்கு அடிபட்டிருக்கு, இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பார்க்கலாமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவரோட கையை யாரோ முறுக்கி தான் உடச்ச மாதிரி இருக்குது, கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி சத்யாட்ட போகிறாங்க. சத்யாட்ட போய் எப்படா அவனுக்கு நீ கையில் அடிபட்டுச்சு, எப்படா உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி பைக்கில் தான்க்கா விழுந்தேன், நான் நேற்றே சொன்னேன்லக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சத்யா சமாளிக்கிறாரு. உடனே வந்து மீனா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு சத்யாவை போட்டு பலர்னு அடிக்கிறாங்க. ஒழுங்காக சொல்கிறா, உண்மை சொல்கிறா, யாரா அவன் கையை உடச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அக்காவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு மாமா தான்க்கா உடச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஒத்துக்கிறாரு. இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க மீனா. அதுவும் இல்லாமல் மீனாவோட அம்மாவும் வந்து எதுக்காக இந்த மாதிரி மாப்பிள்ளை இப்படி பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சத்யாவை கேட்டு எதுக்குடா அவர் பண்ணார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மாமா அப்போ குடிபோதையில் இருந்தாருக்கா, அதனால தான் இப்படி கையை பண்ணிட்டாரு, நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்பையுமே வந்து முத்து மேலே வந்து இந்த மாதிரி போடுறாரு சத்யா. இதை கேட்டவுடனே மீனாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. அவங்க இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நான் இன்றைக்கி வச்சுக்கிறேன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவொன்னே மீனாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனி வர எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys, இன்னொரு வேறு லெவலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.